வணக்கம். 1.5 கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு செய்யப்பட்ட கொலை. எங்களுக்கு தெரியும், கடந்த புதன்கிழமை 19ஆம் தேதி கொழும்பு 12 புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்குள்ளே 5ஆம் இலக்க நீதிமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு பெரும் பரபரப்பான சம்பவம் நாட்டையே ஒழுக்கியது. தேசிய பாதுகாப்புக்கு மீண்டும் அச்சுறுத்தல் நிலைவிட்டது என்று பலராலும் பேசப்பட்ட பேசு பொருளான உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாட்டிலும் தொடர்ச்சியாக இந்த விடயம் பெரிதும் பேசப்பட்டது, செய்திகளிலும் வெளியானது. இது சம்பந்தமாகத்தான் இன்னும் பல தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையில் தான் இதுவரை என்ன நடந்தது, எப்படி இந்த கொலை திட்டமிடப்பட்டது, இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார், இதற்காக இந்த கொலையை செய்தார்கள் என்று இந்த வீடியோவில் விரைவாக பார்ப்போம். கனேமுல்ல சஞ்சீவ ஒரு பெரும் குற்றவாளி, பாத்தாள உலக குழு தலைவர். அதே போல் இங்கிருந்து நிறைய பேரை போலி கடவுச்சீட்டின் மூலமாக துபாய், பிரான்ஸ் இன்னும் பல நாடுகளுக்கு அனுப்பி அங்கு பாத்தாள உலக ஒரு ராஜ்யமே நடத்தியிருக்கும் ஒரு பெரும் குற்றவாளி தான் கனேமுல்ல சஞ்சீவ. இந்த கனேமுல்ல சஞ்சீவை தான் கடந்த புதன்கிழமை நீதிமன்றத்திற்குள்ளே வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தி கொள்கின்றார்கள். இதன் பின்னணியில் இருந்த பிரதான நபர், அதாவது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட அந்த கோட் சூட் அணிந்து ஒரு சட்டத்தரணியை போல் நீதிமன்றத்திற்குள் வந்து துணிச்சலாக இந்த சம்பவத்தை செய்துவிட்டு தப்பியோடிய மிகவும் இலகுவான முறையில் சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போது எங்களுக்கு விளங்குகின்றது எப்படி அவர்கள் தப்பித்து ஓடினார்கள் என்று. அது மாத்திரமல்ல, அவருக்கு உதவி அந்த பெண் 25 வயது நீர்க்குழுமையைச் சேர்ந்த இஷாரா செவ்வந்தி இப்பொழுது தேடப்பட்டு வருகிறார். போலீசார் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்கிறார்கள். அந்த இஷாரா செவ்வந்தி குறித்த ஏதேனும் தகவல்கள் தெரிந்திருந்தால் அந்த தகவல்கள் நீங்கள் போலீஸுக்கு வழங்குவீர்களானால் உங்களுக்குரிய சன்மானமும் வழங்குவதற்கு போலீஸ் திணைக்களம் தயாராக இருக்கின்றது. ஆனால் இன்னமும் தேடப்பட்டு வரும் ஒரு நபராகத்தான் இஷாரா செவ்வந்தி இருக்கின்றார். எங்கு ஒளிந்திருக்கின்றார், அல்லது உள்நாட்டிலா அல்லது வெளிநாட்டுக்கு தப்பிவிட்டாரா என்பது குறித்து இன்னும் சந்தேகமாக இருக்கின்றது. விசாரணைகள் மேற்கொண்டு வரப்படுகிறது. இஷாரா செவ்வந்தியை தேடுவதற்காக இதுவரை 10 போலீஸ் குழுக்கள், தனியாக 10 போலீஸ் குழுக்கள் இப்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த பிரதான சந்தேக நபரான ஷமிந்து டில்ஷான், முதலாவதாக கூறப்பட்ட பேருங்கள் தெரியும், முகமது அஸ்மான் ஷரீம்தீன் என்ற பெயர் தான் முதற்கட்ட விசாரணையிலே வெளியானது. காரணம், அவர் ஒரு மாலை 4 மணி அளவிலே புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து அவர் பிடிபடுகின்றார் போலீஸ் அதிரடி படையினரால். அப்பொழுது கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இந்த பெயர்களை தான் அவர் முதலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அவரிடம் ஒரு லோ ஐடி இருந்திருக்கின்றது. அந்த ஐடியும் ஒரு போலியானது. அந்த ஐடியில் குறிப்பிடப்பட்ட இலக்கம் கனேமுல்ல சஞ்சீவின் சிறை இலக்கம், அவர் அடைக்கப்பட்ட சிறை இலக்கம் தான் அது. அதே போல் அந்த QR கோட், கோவிட் காலத்திலே பயன்படுத்தப்படுகின்ற அந்த தடுப்பூசிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு QR கோடாகவும் இருந்திருக்கின்றது. இவ்வாறான பல போலியான விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது இந்த போலி பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், போலியான இந்த ஐடென்டி கார்டுகளாக இருக்கலாம், இதற்றை யார் அவருக்கு செய்து கொடுத்தது என்று விசாரணைகள் தெரிய வந்திருப்பது தான் அவிஷ்க என்ற ஒரு நபர் இதில் பின்னணியில் இருந்திருக்கின்றார். அதாவது இந்த முகமது அஸ்மான் ஷரீம்தீன் என்று அழைக்கப்படும், அதே போல் உண்மையான பேர் அவருடைய நேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பார்லிமெண்டத்தில் அந்த நபருடைய உண்மையான பெயரை வெளிப்படுத்தினார். மஹார்காம சமீந்து டில்ஷான், அதாவது சமீந்து டில்ஷான் பியுமாங்க கந்தனாராட்சி என்ற பெயரில் தான் அந்த நபர் அழைக்கப்படுகிறார். 27 வயது இளைஞர், மாரகம பகுதியைச் சேர்ந்தவர். இதற்கு முன்பாக கமாண்டோ படையணியில் பயிற்சி பெற்று வந்த நிலையில் மீண்டும் தப்பியோடு இருக்கின்றார். மீண்டும் இணைந்து பொது மன்னிப்பிலே அந்த நபர் விலகி பின்னர் மாரகம பகுதியிலே முச்சக்கர வண்டி சாரதியாக செயற்பட்டுள்ளார். இதுதான் அவரை பற்றின விடயம். இந்த நிலையில் தான் ஐஸ் போதைப் பொருளுக்கு இந்த குறித்த சமிந்து, அதாவது கொமண்டோ சமிந்து என்று நாங்கள் பெயரை சுருக்கமாக அழைக்கலாம். காரணம், அவர் அழைக்கப்பட்டதும் அப்படித்தான், கொமண்டோ சமிந்து. இந்த கொமண்டோ சமிந்து ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதனோடு நிறைய பேரோடு பழக்கம் ஏற்படுகின்றது. இந்த பழக்கத்தின் போதுதான் ஒரு குழு அறிமுகமாகின்றது. அவர்களும் ஐஸ் போதைப் பொருள் அடிமையானவர்கள் மாத்திரமல்ல, ஐஸ் போதைப் பொருளை பல இடங்களுக்கு சப்ளை செய்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அந்த குழுவில் இருக்கும் அவிஷ்க என்ற நபரோடு தொடர்பு ஏற்படுகின்றது கொமண்டோ சமிந்துவுக்கு. இவர்கள் இருவருமே தொடர்ச்சியாக இந்த ஐஸ் போதைப் பொருள் கடத்தல்கள் மற்றும் ஏராளமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தமை வெளியாகி இருக்கிறது. கொமண்டோ சமிந்து கடந்த இறுதியாக நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டு பிரயோகம், இரட்டை கொலை துப்பாக்கி சூட்டு பிரயோகம் கடவத்த பகுதியில் இடம்பெற்றது. அந்த நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர் தான் இந்த கமாண்டோ சமிந்து டில்ஷான். ஆகவே இதை அடுத்து தான் இன்னும் அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். பிடிப்பட்டவுடன் நிறைய விடயங்கள் வெளிவந்திருக்கு. அந்த வகையில் தான் இந்த கைதான கமாண்டோ சமிந்து
வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த வாக்குமூலங்களில் வெளியான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவிஷ்கவுக்கு நெருங்கிய தொடர்புடையவர் தான் கேல் பத்ர பத்மே. இவர் இருப்பது பிரான்ஸ் நாட்டில் என்று சொல்லப்படுகின்றது. அங்கிருந்து தான் கனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய வேண்டும் என்ற பிரதான திட்டம் போடப்பட்டிருக்கிறது. கனேமுள்ள சஞ்சீவை கொள்வதற்காக கேல் பத்ர பத்மே அவிஷ்க ஊடாகத்தான் இந்த அனைத்து திட்டங்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவிஷ்கவும் கேல் பத்ர பத்மேயும் இணைந்து கமாண்டோ சமிந்தவுக்கு இந்த ஒப்பந்தத்தை, அதாவது கான்ட்ராக்டை வழங்குகிறார்கள். 1.5 கோடி ரூபாவுக்கு முதலில் 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸாக அவர்கள் அந்த கமாண்டோ சமிந்தவினுடைய அக்கௌண்ட்டுக்கு போடப்படுகின்றது. அதனை அடுத்து தொடர்ந்து பயிற்சிகள் பெறப்படுகின்றது. எப்படி என்றால், இதற்கு முன்பதாக நீதிமன்றத்துக்கு இந்த கமாண்டோ சமிந்து வந்து சென்றதும் இப்பொழுது அம்பலமாகி இருக்கின்றது. இந்த குற்றவாளி கூண்டு எங்கு இருக்கின்றது, தப்பித்து ஓடுவது எப்படி, துப்பாக்கி சூடை நடத்துவதால் எப்படி நடத்தலாம், என்னென்ன வழிகள் இருக்கின்றது, சிசிடிவி கேமராக்கள் எங்க இருக்கிறது, எல்லாத்தையும் அவர் வந்து சென்ற காலப்பகுதிகளிலே அனைத்தையும் பயிற்சி பெற்றிருப்பது வெளியாகி இருக்கின்றது. அவருடைய வாக்குமூலத்திலே இந்த கமாண்டோ சமிந்து அனைத்தையும் இராணுவத்துக்கு கூறியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் தான் இந்த இஷாரா செவந்தி என்ற நபர் இந்த கமாண்டோ சமிந்துவுக்கு நீண்ட காலமாக அறிமுகமாகி தொடர்பில் தான் இருந்திருக்கின்றார். காரணம், அந்த பெண் 25 வயதான இஷாரா செவந்தி என்கின்ற நீர்கொழும்பை சேர்ந்த பெண் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானது போல் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்திருக்கின்ற ஒரு பெண் என்பது தெரிய வந்திருக்கின்றது. நீர்கொழும்பை வசிப்பிடமாக கொண்டவர். அங்கிருந்து பல பகுதிகளுக்கு, அதாவது கேல் பத்ர பத்மே என்ற நபர் எங்கு அனுப்புகின்ற போதைப் பொருளை அவிஷ்க மற்றும் இந்த இஷாரா செவந்தி ஆகியோர் தான் ஏனைய இடங்களுக்கு விற்று அந்த வர்த்தகத்தை செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இஷாரா செவந்தியினுடைய பாட்டி அவர் வீட்டில் இருந்த போது ஊடகவியலாளர்கள் சென்று அவரை சந்தித்திருக்கிறார்கள், போலீசார் சென்று விசாரித்திருக்கிறார்கள். அந்த பாட்டி சொன்ன விடயம், கடந்த 3 மாதங்களாக இஷாரா செவந்தி வீட்டிற்கு வரவில்லை என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருந்தார். ஆகவே எங்கு சென்றார் என்று பார்த்த பொழுது, இந்த கனேமுள்ள சஞ்சீவை எப்படி கொலை செய்வது என்பதை கடந்த 3 மாத காலமாக திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்பது வெளியாகி இருக்கின்றது. இதன் போது இப்பொழுது இஷாரா செவந்தி தேடப்பட்டு வருகின்றார். பார்க்கலாம் அவர் எப்படி, எந்த விதத்தில் எங்கு இருக்கிறார் என்பது குறித்து போலீசார் தெரிவிப்பார்கள். அதை நாங்கள் உங்களுக்கு உடனடியாக அந்த தகவல்களை வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது ஏன் கேல் பத்ர இந்த பத்மேவுக்கும் கனேமுள்ள சஞ்சீவுக்கும் என்ன தொடர்பு, என்ன கோபம், இப்படி கொள்ளும் அளவுக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக கொள்ளும் அளவுக்கு என்ன கோபம் என்று பார்க்கும்போது தான் ஒரு விடயம் வெளியாகிறது. காரணம், இந்த சம்பவம் இடம்பெற்று முடிந்தவுடனே கேல் பத்ர பத்மே ஒரு அறிக்கை வெளியிடுகின்றார். ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக அதில் கூறுகின்றார், கேல் பத்ர பத்மேவனுடைய தந்தையை கொண்டிருக்கிறார் கனேமுள்ள சஞ்சீவன். ஆகவே இந்த கொலையின் போது கேல் பத்ர பத்மே ஒரு முடிவு பண்ணியிருக்கின்றார், என்னுடைய தந்தையின் சாவுக்கு காரணமான அனைவரையும் நான் பழி வாங்குவேன் என்ற ஒரு முடிவை அன்று எடுத்திருக்கிறார். அதிலிருந்து திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் கனேமுள்ள சஞ்சீவை கொள்வதற்கு. ஆகவே கனேமுள்ள சஞ்சீவை கொள்வதற்கு அவிஷ்கவோடு இணைந்து இந்த கமாண்டோ சமிந்துவுக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. இவரும் 1.5 கோடி ரூபாவுக்கு வேலை செய்வதாக சரி என்று கூறிவிட்டு, காரணம், இதற்கு முன்பாக இவர் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் தான் ஈடுபட்டிருக்கிறார். இதுவரை 6 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் கமாண்டோ சமிந்து ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இது 7வதாக இருந்திருக்கும். இந்த 7வது சம்பவத்தை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். இதற்கு முன்பதாக நீதிமன்றத்துக்கு வந்து சென்றவர் ஒருவர் 2-3 தடவை வந்து எப்படியெல்லாம் செய்வது என்று பார்த்துவிட்டும் சென்றிருப்பதை நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இந்த நிலையில்தான் இப்பொழுது அவர் இருக்கும் இடத்தில், கேல் பத்ர பத்மே இருக்கும் இடத்தில் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. விருது வைத்து கொண்டாடி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. காரணம், கனேமுள்ள சஞ்சீவை சொன்னதை போல் கொண்டு விட்டார்கள். இப்பொழுது ஒரு விடயம் இங்கு அவதானிக்கப்பட வேண்டும். கமாண்டோ சமிந்து 2 லட்சம் வாங்கிவிட்டார். 148 லட்சம் இன்னும் மீதமாக இருக்கின்றது. ஒப்பந்தத்தின்படி கேல் பத்ர பத்மே கொடுப்பதற்கு இப்பொழுது அவிஷ்கவும் இல்லை, கேல் பத்ர பத்மேயும் எங்கேயும் இருக்கின்றார்கள் பதுங்கி. கமாண்டோ சமிந்து இந்த இஷாரா செவந்தியுடன் நீதிமன்றத்துக்கு வந்து கனேமுள்ள சஞ்சீவை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடுகிறார்கள். ஓடும்போது இவர்கள் திட்டமிட்டதை போல் நீதிமன்றத்துக்கு வெளியே இவர்களுக்காக ஒரு வாகனம் காத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வெளியே வந்து பார்க்கும்போது எந்த ஒரு வாகனமும் இவர்களுக்காக தயாரில் இருக்கவில்லை. ஆகவே இங்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. குறித்த இந்த பிரதான நபர்கள், அதாவது கேல் பத்ர பத்மே, ஒருவேளை இந்த துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு இந்த இருவரையும் காட்டிக் கொடுத்து விட்டார்களா என்ற ஒரு கேள்வியும் அங்கு எழுந்திருக்கின்றது.
மற்றும் ஒன்று தான் சரியாக இவர்கள் வெளியேறி மருதானை பகுதிக்கு சென்று அங்கிருந்து ஒரு டாக்ஸி மூலமாக நீர்கொழும்புக்கு சென்று அங்கு இவருடைய புதிய ஆடைகளை வாங்கி இவர்களுடைய அந்த கோட் ஷூட் மற்ற ஏனைய உடைகளை எல்லாம் ஒரு இடத்தில் கொச்சிக்கடை நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியிலே வீசிவிட்டு மீண்டும் இஷாரா சவந்தி சொல்லியிருக்கிறார், நீ இந்த வேனில் ஏறி போ என்று. ஒரு வாடகை வேன், அந்த வாடகை வேன் காரணம் அந்த வாடகை வேன் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டு விட்டார். நீ செல், நான் பிறகு வருவேன், வேறொரு எனக்கு வேலை இருக்கிறது என்று அவர் அங்கிருந்து முச்சக்கர வண்டியிலே வேறு பகுதிக்கு சென்றிருக்கின்றார். ஆனால் இஷாரா சவந்தி சொன்னதைத்தான் கொமண்டோ சமிந்து கேட்டு அந்த வேனில் ஏறி செல்லும் போது சரியாக புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து கைது செய்யப்படுகின்றார். ஆகவே இங்கு ஒரு சந்தேகம் வருகிறது, ஒருவேளை இஷாரா சவந்தி அல்லது கேல் பத்ர பத்மே அவிஷ்க இவர்கள் மூவரும் இணைந்து கொமண்டோ சமிந்துவை மாற்றிவிடுவதற்கு ஏதேனும் துப்பு கொடுத்தார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. காரணம், இராணுவத்தினருக்கு, விசேட அதிரடிப்படையினருக்கு, போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு ஒரு தகவல் கிடைத்ததை அடுத்தான் புத்தளம் பகுதியில் அந்த பிரதான வீதி, எங்கள் தெரியும் கடல் மார்க்கமாக குற்றவாளிகள் தப்பிச் செல்லும் நிறைய இடங்கள் இருக்கின்றது. அந்த இடங்களை டார்கெட் செய்து அந்த பகுதிகளுக்கு செல்லும் பிரதான வீதிகளை மறைத்து இந்த போலீசார் சோதனையில் ஈடுபட்டுவதார்கள். தொடர்ச்சியாக சோதனை ஈடுபட்டு வந்த வாகனங்கள் அனைத்தையும் சோதனையிட்ட போதுதான் இந்த கொமண்டோ சமிந்து வந்த வேன், வாடகை வேனில் வந்த போது மாட்டியிருக்கின்றார். கையும் களவுமாக பிடிபட்டு விசாரணைகளின் போது அவர் முதலில் முஸ்லீம் பெயரை குறிப்பிட்டிருக்கார். காரணம், அது ஒரு முஸ்லீம் பகுதி. அங்கு சொன்னால் சந்தேகம் வராது. மற்றும் ஒரு விடை சொல்கிறார், தான் இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு வந்த ஒரு சட்டத்தரணி, மீண்டும் நாங்கள் வெளிநாடு செல்வதற்காக தயாராக இருக்கின்றோம், என்னை கைது செய்ய வேண்டாம், என்னில் சந்தேகப்பட வேண்டாம் என்று அந்த லோ அவர்களுக்கான சட்டத்தரணிகளுக்கான ஒரு அடையாளம் இருக்கின்றது, அதை காண்பித்திருக்கிறார். அதுவும் ஒரு போலியானது என்று அப்பொழுதே தெரிய வந்திருக்கின்றது. காரணம், அதில் இருக்கின்ற பெயர் வேறு, இவர் முதலில் கூறிய பெயர்கள் வேறு, சம்பந்தமே இல்லாத உண்மையான பெயர் தான் நான் முதலில் கூறியதை போல சமிந்து டில்ஷான் பியுமாங்க கந்தன் ஆராய்ச்சி மாரகமையிலிருந்து அந்த நபர் தான் அவர். ஆகவே பிடிபட்டு விட்டார். பொழுது போலீசுக்கும் முழுமையான வாக்குமூலங்களை வழங்கிவிட்டார். இதுதான் நடந்திருக்கிறது. 1.5 கோடி ரூபாவுக்கு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு இப்பொழுது மாட்டியிருக்கிறார். 2 லட்சம் ரூபாய் தான் கிடைத்தது. எப்படியோ பிரதான நபர்கள் இந்த கான்ட்ராக்டை பாரம் கொடுத்தவர்களுக்கு 148 லட்சம் லாபமாக போய்விட்டது. காரணம், அவர்களே இந்த வேலையை செய்ய சொல்லி திட்டமிட்டதை போல் இவரை மாட்டியும் விட்டுவிட்டார்கள். ஆனால் இவரும் ஒரு குற்றவாளி கொல்லப்பட்டார். அதே போல மற்றொரு குற்றவாளி இப்பொழுது போலீசில் மாட்டிக்கொண்டார். இதை அனைத்தையும் திட்டமிட்ட பெரும் குற்றவாளிகள் இன்னும் வெளியிலே இருக்கிறார்கள். ஒளிந்திருக்கலாம், பதுங்கியிருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் தப்பியிருக்கலாம், அங்கு வாழலாம். எது எப்படி இருப்பினும் முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று போலீசார் அதை வெளிப்படுத்தினால்தான் எங்களுக்கு அது சம்பந்தமாக உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும். இதனில் தான் கணேமுள்ள சஞ்சீவ குறித்து இன்னும் பல தகவல்கள் இருக்கிறது. கணேமுள்ள சஞ்சீவ இங்கு இருக்கின்ற பலரை நான் ஆரம்பத்திலே கூறினேன், பலரை போலி கடவுச்சீட்டு மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த போலி கடவுச்சீட்டுகளை செய்வதற்கு ஒத்துழைத்திருப்பவர் தான் அவிஷ்க. இப்படித்தான் அவர்களுக்கும் ஒரு நட்பு இருந்திருக்கிறது ஆரம்ப கட்டத்தில். ஆனால் பின்னர் தான் ஒவ்வொரு குழுவுக்கும் 10 குழுக்கள் இருக்கின்ற 10 குழுவுக்குள்ளேயும் அதிகாரத்தை நான் பிடிப்பேன் என்ற வகையில் ஒவ்வொருவரும் அடித்துக்கொண்டு சுட்டுக்கொண்டு ஒவ்வொருவருமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் துபாய், பிரான்ஸ், இன்னும் பல நாடுகளிலே அவர்கள் ஒவ்வொரு பாதாள குழு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது இப்பொழுது அம்பலமாக இருக்கின்றது இராணுவத்தினருக்கு. அதே போலதான் இன்னும் ஒன்று, இப்பொழுது கணேமுள்ள தான் பிரதானமாக இருந்தார், அவர் கொல்லப்பட்டு விட்டார். இப்பொழுது அந்த இடத்தை பிடிப்பதற்கு இன்னும் 23 குழுக்களுடைய தலைவர்கள் தயாராக இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் நாட்களில், எதிர்வரும் காலத்திலே தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக, தங்களுடைய பெயரை இன்னமும் பிரபல்யப்படுத்துவதற்காக துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற அதிகமான வாய்ப்பு இருப்பதாக இராணுவ புலனாய்வுத்துறை ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இது நிறைய செய்திகளிலும் வெளியாகியிருந்த விடயம். ஆகவே எதிர்வரும் நாட்களில் இன்னமும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. 23 பாதாள குழு தலைவர்களும் தம் பலத்தை காட்டத்தான் இனி ஆயத்தமாக கொண்டிருப்பதாக ஒரு உளவுத்துறை செய்தி. அதே போல் கணேமுள்ளவின் சஞ்சீவின் உதவியுடன் போலி கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டு சென்ற வெளிநாடுகள் இன்னும் இருக்கின்ற தப்பிச் சென்ற கரந்தெனிய ராஜு, பட்டா மஞ்சு, தினேஷ் வசந்த, கரந்தெனிய சுத்தா மற்றும் பிற குழுக்கள் எதிர்காலத்தில் இன்னும் மோசமாக ஒன்று கணேமுள்ள சஞ்சீவவை தாக்கியதற்கு எதிராக அல்லது கணேமுள்ள சஞ்சீவவின் ஆதரவாளராக துப்பாக்கிச் சூடுகள் நடத்துவதற்கான அதிக இடம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது அத்தனையும் இராணுவ தகவலின் அடிப்படையில் வெளியாகி இருக்கின்ற விடயங்கள். இதனில் தான் இந்த விடயங்கள் எல்லாம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்திலே
இப்பொழுது தெரியும், இஷாரா செவந்தியை தேடுவதற்கு 10 குழுக்கள் தனியாக தேடிக்கொண்டிருக்கின்றது. அவர் கிடைப்பதற்காக அவரை கண்டால் விவரம் சொல்லுமாறு, அவரை தெரிந்தவர்கள் தகவல் சொல்லுமாறு பொதுமக்களுக்கு போலீசார் கேட்டு நிற்கின்றார்கள். அப்படி கூறுபவர்களுக்கு தகுந்த சன்மானம் பணத்தொகையை வழங்குவதற்கும் போலீஸ் திணைக்களம் தயாராக இருக்கின்றது. ஆனால் மக்கள் பயப்படுகிறார்கள். காரணம், இதை சொல்லிவிட்டு பின்னர் இவர்களுடைய விவரங்கள் எதிர்த்தளத்துக்கு சென்று விட்டால் நிச்சயமாக இவர்களும் கொல்லப்படுவர் என்ற பயம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் போலீஸ் கூறியிருக்கிறது, போலீஸ் திணைக்களம் அப்படி எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய விவரங்கள் அனைத்தும் முறையாக பாதுகாக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல் இன்று ஒரு தகவலை போலீஸ் திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது. அதுதான் அனைவருக்கும் பொதுவாக உங்களுடைய காதலன் அல்லது உங்களுடைய காதலி ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக நீங்கள் போலீஸுக்கு உடனே தெரிவித்து விடுங்கள். அது உங்களுடைய, அதே போல் இந்த சமூகத்தின் நலனுக்காக நீங்கள் இதை கட்டாயம் செய்யத்தான் ஆக வேண்டும். காரணம் தெரியும், இஷாரா செவந்திக்கு 25 வயது, கொமோண்டோ சமிந்துவுக்கு 27, 28 வயதாகின்றது. இவர்களும் இளம் வயதை சேர்ந்தவர்கள். இப்படி இருக்கும் நிலையில் தான் இந்த மாதிரியாக இப்பொழுது பிடிப்பட்டது இவர்கள். இதை மாதிரி பிடிபடாமல் எத்தனையோ இளைஞர் யுவதிகள் இந்த சமூகத்திலே வளம் வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள், குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். டிஜே பார்ட்டிகளுக்கு செல்லும் போது நாங்கள் பார்க்கிறோம், நிறைய இந்த கடற்கரையோரங்களிலே இடம்பெறுகின்ற நிறைய இந்த விருந்து விவசாரங்கள், இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளின் போது, கலியாட்டங்களின் போது காணக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்று. இன்னமும் தெரியும், இந்த தெய்வாலய பகுதிகளில் ஏராளமான இடங்களிலே இந்த போதைப் பொருள் நடவடிக்கைகள் வெள்ளிக்கிழமை இரவுகளில் எப்படியெல்லாம் இடம்பெறுகிறது என்று அங்கு சென்றால் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவற்றுக்கு என்னதான் நடவடிக்கை, இவற்றை எப்படி முற்றாக ஒழிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி சமூகத்திலே எழுந்திருக்கிறது. அதற்குத்தான் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஒரு முக்கிய கூட்டத்திலே ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கின்றார், இலங்கையிலே எதிர்நாட்களில் இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகளை முற்றாக ஒழிப்பேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே எதிர்பார்க்கப்படுகின்றது, ஜனாதிபதி தலைமையில் விசேட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு புதிய சட்ட நடவடிக்கைகள் இன்னமும் கடினமாக்கப்பட்டு இந்த முறைமை, இந்த செயற்பாடுகள் முற்றாக நீக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்திலே நேற்றிரவு ஜாயல பகுதியில், அதாவது வத்தல ஐக்கியத்தை தாண்டி போபிடிய வழியாக செல்லும் போது நீர்கொழும்புக்கு செல்லும் ஒரு பாதை இருக்கின்றது. அந்த பாதையிலே உஸ்பெட்ட கையாவ என்ற பகுதியில் மோகன் வத்த என்ற இடத்திலே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நேற்றிரவு பதிவாகி இருக்கின்றது. T56 ரக துப்பாக்கியிலே 15 ரவைகள், அந்த புல்லட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு உடல். அவரை பற்றி தெரிந்து போனால் இன்று அதை பற்றியும் சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நபர் 29 வயதான கடவத்த பகுதியைச் சேர்ந்த சாந்த போப்பகி ஆராய்ச்சி ஒரு மாதத்துக்கு முன்பு தான் துபாயிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். வருகை தந்தவரை இவ்வாறு இப்பொழுது சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் கடற்கரையில் வைத்து முழங்கால் இடச் செய்து T56 ரக துப்பாக்கியில் சரமாரியாக துப்பாக்கி தாக்கத்தை மேற்கொண்டு அந்த நபரை கொலை செய்திருக்கிறார்கள். பின்னர் தான் அவர் யார் என்பது தெரிய வருகிறது. அவரும் ஒரு போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்தவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இப்படி இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட வந்தவர்கள் ஒருவரை இப்படி சுட்டு கொன்று வண்ணம் இருக்கின்றார்கள். இது எங்கு போய் முடியும்? பொதுமக்களுக்கும் இப்பொழுது அச்சமாக இருக்கின்றது. இரவு வேளைகளில் வெளியே செல்வதற்கு ஒரு அச்ச சூழ்நிலை தான் இருக்கின்றது. காரணம், இதற்கு முன்பதாக இந்த கணேமூல சஞ்சீவை இருப்பதற்கு முதல் நாள் இரவு தான் கடவத்த பகுதியில் மற்றொரு மித்தடிய பகுதியில் மற்றும் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அப்பாவி குழந்தைகள் 2 பேர் உயிரிழந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய இறுதிக் கிரியைகள் இன்று இடம்பெறுகின்றது. எங்களுக்கு தெரியும், பாவமாக இருக்கின்றது. ஆனால் அது பின்னரையில் ஒரு சில அரசியல்வாதிகளுடைய பேர்களும் அடிபட்டது. அது எவ்வளவு உண்மை என்பது எங்களால் கூற முடியாது. இப்பொழுது அது சம்பந்தமாக இன்றைய தினம் 3 பேரை கைது செய்கின்றார்கள். அந்த 3 பேரில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தரும் உள்ளடங்குகின்றார். இப்படி பாருங்கள், இப்பொழுது நாட்டில் இடம்பெறுகின்ற இந்த குற்றச்செயல்கள் அனைத்திற்கு பின்னாலும் ஒன்று இராணுவத்தில் இருந்தவர்கள் அல்லது போலீஸில் இருந்தவர்கள் அல்லது போலீஸில் இருந்து விலகியவர்கள், இராணுவத்திலிருந்து விலகியவர்கள், தப்பியோடியவர்கள், அப்படி இல்லை என்றால் போலீஸில் இருந்து கொண்டே இந்த குற்றவாளிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குபவர்கள். இந்த இஷாரா செவந்தி கூட நீர்கொழும்பிலே ஒரு கான்ஸ்டபிள், போலீஸ் கான்ஸ்டபிள் உதவி இருக்கிறார். தொடர்ந்து தொலைபேசியினூடாக உரையாடி வந்திருக்கிறார். இப்படியெல்லாம் நிலவரம் இருக்கும் போது மக்கள் பாதுகாப்புக்கு என்ன செய்வார்கள்?
இத்தான் தேசிய பாதுகாப்பு என்கிற விடயம் இங்கு தான் உருவாகிறது. காரணம், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் செல்வது போலீசாரிடமோ இராணுவத்திடம், முதலில் செல்வது போலீசாரிடம். அங்கே அந்த குற்றச்செயல்களுடன் தொடர்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். இந்த ஆயுதங்கள் பரிமாறப்படுகின்றது. இல்லதே பாதாள உலகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு எப்படி T56 கன் கிடைக்கும்? ஆகவே இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விடயம். நேற்று கூட நடந்த அந்த துப்பாக்கி சம்பவத்தில் CCTV காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த நபர் முக கவசம் அணிந்து ஓடுகிறார், T56 துப்பாக்கியை சுமந்து கொண்டு ஓடுகிறார். ஆகவே யார் அவர்? முன்னாள் இராணுவத்தினரா அல்லது இராணுவத்தில் இப்போது இருப்பவரா, போலீஸா, பாதாள உலகத்தை சேர்ந்தவரா? எதுவும் தெரியாது. ஆகவே இந்த பயம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. எது எப்படி இருப்பினும் மக்களுடைய பக்கம் யாராவது நீங்கள் குற்றச்செயலோடு தோன்றப்பட்டவரை அறிந்தால் உடனடியாக நீங்கள் போலீஸுக்கு சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. அதுதான் இப்பொழுது போலீசாரும் கேட்கின்றார்கள். உங்களுடைய காதலன் அல்லது காதலி ஏதேனும் ஒரு குற்றச்செயல்களில் ஈடுபடுவது பற்றி நீங்கள் அறிந்தால் தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய விவரங்கள் பாதுகாக்கப்படும். அவருக்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் போலீஸ் தெரிவித்திருக்கின்றது. இதுதான் இதுவரை கிடைத்த தகவல்கள். இன்னும் பல தகவல்கள் அடுத்தடுத்து கிடைக்கும். அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது இது எப்படியோ இந்த அனைத்திற்கும் பின்னால் போதைப் பொருளும் இருக்கின்றது. ஆகவே போதைப் பொருள் இந்த நாட்டை எங்கோ ஒரு பலியில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. யாரும் அதற்கு மூழ்கிவிடக்கூடாது, யாரும் அதற்கு சம்பந்தப்படக்கூடாது என்பதுதான் பொதுவான வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. சரி, எது எப்படி இருப்பினும் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்பது குறித்து நாங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கவும் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இருந்தீர்கள். லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிஹருடன் நான் டில்ஷான் வின்சன் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.